பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஷ் யூ ஆல் a very happy new year and இந்த வருடம் உங்களுக்கும் உங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாம நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை தரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமுல் பேபி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அமுல் பேபி என்ன முத்துக்குமரனுக்கு ஸ்கெட்ச் போடுறதா நினைச்சு வாங்கி கட்டிக்க போற போல இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. எஸ், நேற்றுலேருந்தே நம்மளோட ரயான் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனை டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி அவர் ஏதோ ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அவர் ரெண்டு பக்கமும் பேசுகிற மாதிரி, முத்து நீ பண்ணது தப்பு இல்லை, முத்து நீ இப்படி பேசியிருக்க கூடாது, ராணவ் நீ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி அவர் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் இன்னைக்கு காலையிலையும் அவர் ட்ரிகர் பண்ணுறார். என்ன அப்படின்னா, நீங்கள் 5 பேர் சேர்ந்து 5 பசங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற 5 பேர் சேர்ந்து இந்த டீமை அடிக்கணும்னு நினச்சிங்களே, நீங்கள்லாம் பயந்துட்டீங்க, உனக்கெல்லாம் பயம், அதனால தான் நீ இதை பண்ண அப்படின்றான். ஸோ முத்துக்குமரனுக்கு பயம் அப்படின்னு சொல்கிற ரயான் நேற்று பயந்து வந்து கதர்னானே, என்னையும் உங்கள் டீமில் சேர்த்துக்கோங்கடா. ஏன்னா லெவல் 2 அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே இங்கே பசங்க முத்துக்குமரன், விஷால், அருண் இவங்கெல்லாம் வந்துட்டு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனே மோப்பம் முடிச்சு ரயான் வந்துட்டு என்னையும் உங்கள் குரூப்பில் சேர்த்துக்கோங்களேன் அப்படின் போது, இல்லை தம்பி நீங்கள் ஆல்ரெடி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடிச்சுட்டு அப்புறம் நமக்குள்ள 5 பேர் அடிச்சுக்கலாமே அப்படின்னு போய் கெஞ்சி கதறி காலில் விழுந்தியே. அப்போ அவனுங்க தான் முடியவே முடியாது, உன்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு, நீ எங்க கூட வேண்டாம், நாங்கள் பாயிண்ட் இல்லாதவங்க தான் ஒன்றா சேர போகிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ நீ ஏமா நாங்கள் போய் கதறிட்டு இருந்த, இப்போ சொல்கிறார் இல்லையா, நான் 4 பொண்ணுங்க கூட சேர்ந்து தைரியமாக விளையாடிருக்கேன், உனக்கு பயம் அப்படின்னு. ஏண்டா நேற்று இந்த லெவல் 1ல 2 ரவுண்டில் முத்துக்குமரன் தான் எல்லாரையும் அவுட் பண்ணார். 3வது ரவுண்டில் இருந்து தான் ரயான் முத்துவோட ஃபோட்டோ எடுத்தார். அப்போ அதுக்கு அவர் என்ன ரீசன் சொன்னார், இந்த 2 ரவுண்ட்லையுமே முத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், என்னால் அவன் கூட காம்படிட் பண்ண முடியல, அந்த பயத்தில் தான் நான் முத்துவை எடுக்கிறேன். அதுதானே உண்மை. முத்து இருந்தால் அவன் ஃபாஸ்ட்டாக இருப்பான், நம்ம ஃபோட்டோவும் எப்போ வேணாலும் எடுத்துருவான்ற பயத்தில் தானே கால் உடஞ்சி கண்ணு தெரியாமல் போனாலும் பரவாயில்லன்னு நேற்று அப்படியே ரோல் பண்ணி போய் விழுந்து முத்தோட ஃபோட்டோவை எரிச்சிங்க. அப்போ இதில் யாருக்கு பயம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு புரியலையா? ஸோ எதுக்காக இந்த ப்ரொவோக்கிங் பண்ணுறார் அப்படின்றது நம்ம யோசிச்சோன்னா, டிக்கெட் டு ஃபினாலே அடிக்கணும். என்ன காரணத்துக்காகவாத நான் டிக்கெட் டு ஃபினாலே அடிச்சு தான் ஆகணும். எங்கள் வீட்டில் வந்து என்னை வெறியேற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நான் டிக்கெட் டு ஃபினாலே அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டஃப் காம்படிட்டர், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஒரு டஃப் காம்படிட்டர் முத்துக்குமரன். ஸோ அவனை அடிக்கிறதுக்கு அவனை மென்டலி நான் வீக் பண்ணணும். இப்போது நேற்று வந்து ஒரு குரூப் அலைன்ஸ் வச்சா அது அவனுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிச்சு. ஓகே, சூப்பர். மறுபடியும் ஏதோ ஒரு அலைன்ஸ் அவன் மறுபடியும் ஏதோ ஒன்று வச்சு பசங்க கூட சேர்ந்து நம்மளை காலி பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? இந்த இடத்துல முத்துக்குமரன் போய் அந்த அலைன்ஸில் தோத்தான், அது செகண்டரி ரயானுக்கு. ஆனால் முத்துக்குமரன் அலைன்ஸ் வச்சதுனால ரயான் வெளியே போயிட்டான், அவனால பாயிண்ட் நேற்று எடுக்க முடியல. ஸோ அதுதான் இப்போ ரயானுக்கு கவலை. நாளைக்கும் வேற ஏதோ ஒரு விஷயத்துல அலைன்ஸ் வைக்கிறான் அப்படின்றதுக்காக முத்துக்குமரன் அலைன்ஸ் வச்சு டெஃபினட்டா நம்மளை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ரயான் அப்படின்ற ஒருத்தனை அடிக்கிறதுக்கு இந்த பசங்க மறுபடியும் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? முத்துக்குமரன் ஆல்ரெடி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவன் குரூப்பா விளையாடும் போது ஃபர்ஸ்டா நம்மளை அவுட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண? ஸோ நம்ம டிக்கெட் ஃபினாலே அடிக்கணும் அப்படின்னா முத்துக்குமரன் வேறு யார் கூடயும் அலைன்ஸ் வைக்க கூடாது. தம்பி, முத்துக்குமரன் அலைன்ஸ் வைக்கலனாலும் தனியாகவும் அவரால் உன்னை காலி பண்ண முடியும். பட் இருந்தாலும் அதை என்ஷூர் பண்ணிக்கிறார் ரயான். இப்போ இப்படி ப்ரொவோக் பண்ணி வெறி ஏற்றிட்டே உன்னாலாம் தனியாக கேம் விளையாட முடியாதுடா, போடா 5 பேர் கூட சேர்ந்து என் மேலே இருக்கிற பயத்தில் விளையாடுறா, 5 பேர் கூட சேர்ந்து பண்ணுடா அப்படின்னு ப்ரொவோக் பண்ணாதான் முத்துக்குமரன் அடுத்த தடவை அவங்க கூட யார் கூடயும் சேர்றதுக்கு யோசிப்பார். ஸோ விஷால், அருண் மட்டும் கிடையாது, யார் கூட சேர்ந்து ரயானுக்கு எதிராக அலைன்ஸ் வைக்கணும்னாலும், ஐயோ ரயான் அன்னைக்கே சொன்னானே, அவனை பார்த்து நமக்கு பயம்னு சொல்லிட்டானே, நம்ம இப்போ யாரையாவது அலைன்ஸ் வச்சு ரயான் அவுட் பண்ணா அவன் சொன்னது உண்மையாயிருமே அப்படின்னு பயத்தில் முத்து யார் கூட அலைன்ஸ் வைக்க மாட்டார். நம்மளை யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோவோக்கிங் மெக்கானிசமை நம்மளோட ரயான் யூஸ் பண்ணிட்டு இருக்கார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தான் டிடிஎஃப் அடிக்கணும், தனக்கு எந்த இடத்துலையும் இடையூறா முத்துக்குமரன் யார் கூடயும் சேர்ந்து வந்துடக்கூடாதுன்றதா பயம். தம்பி, அவர் தனியாக விளையாண்டாலே நேற்று சூப்பராக விளையாடிப்பார். அவர் தனியாக ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் விளையாண்டார் இல்லையா, எவ்வளோ ஃபயராக இருந்ததுன்னு உனக்கும் தெரியும். ஸோ டிக்கெட் ஃபினாலில் வேறு யாரையாவது வச்சு நம்மளை காலி பண்ணிடுவாரோ அப்படின்ற பயத்தில் தான் இங்கே இவர் கதறிட்டு இருக்கார். ஆனால் ஒரு டிக்கெட் ஃபினாலே அடிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களோட குவாலிட்டியை நீங்கள் இழந்துட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஒருத்தன் வழியில் இருக்கிறான், அவன் கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னா அவன் இன்னும் நம்ம காயப்படுத்தும் போது அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ உள்ள முத்துக்குமரன் உன்னை அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ற, முத்துக்குமரனை ப்ரொவோக் பண்ணி வச்சுட்டு இருக்க. ஆனால் வெளியே மக்கள் உன்னை எப்படி பார்ப்பாங்கன்றது யோசிச்சியா? நேற்று அவர் துரோகத்தால் ஏமாந்துட்டார், அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டு அவரால் ஒரு பாயிண்ட்டும் எடுக்க முடியல, அவரோட முதுகில் குத்திட்டாங்க, அந்த வலி இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு கேம்ல லூஸ் பண்ணிட்டா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கான்ஃபிடன்ஸ் கொடுப்போம். லைக் இப்போ சௌந்தர்யா வந்துட்டு செங்கலா டாஸ்க்ல முதல்ல வெளியே போயிட்டாங்க. அப்போ ரயான் போய் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு, இல்ல இது உன்னோட தப்பு கிடையாது, உன் கூட இருந்தவங்க உனக்கு ப்ராப்பரா விளையாடல, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் உன்னை ஏமாத்திட்டாங்க, சரி விடு, அவங்களால தான் உனக்கு பாயிண்ட் வரல அப்படின்னு சொன்னோம். எதுக்காகனா அவங்க மேல தப்பே இருந்து அவங்க தோத்து இருந்தாலும் நம்ம அவங்களை இந்த இடத்துல கன்சோல் பண்றதுக்காக அவங்கள இல்லடா பரவாயில்ல விடுறா அப்படின்னு சொல்றதா அவங்களோட கன்சோல் பண்ற விதம். ஆனால் இந்த இடத்துல நீ அவனை ப்ரொவோக் பண்றது மறுபடியும் உன்னோட கேமை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் ப்ரொவோக் பண்ற. ஆனால் இதை பார்க்குற மக்களுக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கும். ஏண்டா அவனே மன வலியில இருக்கிறான், மன உளைச்சல்ல இருக்கான், அவன் இப்படி துரோகம் பண்றான்,
அவனை போய் இப்படிலாம் பேசி அவனுக்குலாம் வெக்கமா இல்லை? ரயான் எத்தனை இடங்களை உடஞ்சி உட்காந்துருக்காரு. அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுலேருந்து அவங்க அம்மாவும் அக்காவும் அவர் கொடுத்த ப்ரெஷரில், அவங்க அம்மா கூட சொல்லக்கூடாது, சரி அவங்க அக்கா நீ ஒரு டாஸ்க் பீஸ்ட், நீ ஒரு கேம் சேஞ்சர், நீ தான் அனலிஸ்ட், இந்த கேமை சூப்பராக எடுத்துகிட்டு போகிற கூடலாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்படி ஆகிட்டே, இல்லைன்னா நீ ஒரு டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு வெறியேற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் வெளியே வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க. என்னடா ரத்தெல்லாம் வந்தாதான் நீங்கள் வந்து டாஸ்க் விளையாடுறான்னு சொல்வீங்களா, இல்லைனா அவனை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போனாங்க இல்லையா. ஸோ அவர் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துட்டார். அந்த இடத்துல முத்துக்குமரன் எவ்வளோ சப்போர்ட்டிவாக நின்னார் அப்படின்றது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நேரம் உட்காந்து கிளாஸ் எடுத்தார் தெரியுமா. இது பிரச்சனையே இல்லை ரயான், அவங்க பார்வையில் இருந்து பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஒரு ஃபேமிலியாக இருந்து யோசிச்சு பார்த்தா அது அப்படிதான் தெரியும். ஸோ உன் கேமை நீ எடுத்துகிட்டு போ, இதுக்கு மேலே நீ கன்ஃபியூஸ் ஆகாது. இப்பவும் ஒன்றும் தப்பு இல்லை. 12 வாரங்கள் அப்படின்றதுல ஒரு மேட்ரே இல்லை. இப்போ கூட நீ புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீ கடைசி நாள் நிமிடம் வரைக்கும் நீ உன்னோட போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இரு. உனக்கு எந்த இடத்துலையும் இன்னும் உனக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ரயான் விழுகும் போது கை கொடுத்துருக்காரு. அதை நேற்று ரயானே சொல்றாரு. நீங்க யாருக்கு சாரி சொல்வீங்க, தேங்க்ஸ் சொல்லுவீங்க அப்படின் போது ரயான் நேற்று முத்துக்குமரனை சொன்னாரு. ஏன்னா நான் பல இடங்கள்ல உடஞ்சி நிற்கும் போது எனக்கு பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்தது முத்து அப்படின்னு நீ சொன்னியே. அப்போ ஒன்ன நீ உடஞ்சி உட்காரும் போது உன்னை தூக்கி விட்ட ஒருத்தனை அவன் இப்ப குத்துனா கரெக்டா இருக்கும்னு குத்துறியே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம். ரயான் வந்து அந்த செங்கலா டாஸ்க் விளையாடி இருப்பார். அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா, முதல்ல இனிஷியலா வந்துட்டு இவங்க என்னதான் அலைன்ஸ் பேசியிருந்தாலும் முத்துக்குமரன் கூட அவங்களோட ப்ளூ டீம், முத்துக்குமரனோட ப்ளூ டீமுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ரயானோட எல்லோ டீம் வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ரயானுக்கு தெரியும் முத்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு தெரியும். ஸோ பிங்க் ரெட்டும் காலி ஆனதுக்கு அப்புறமா ப்ளூ வர்சஸ் எல்லோ, அதாவது ரயான் வர்சஸ் முத்து டீம் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபுல் ஃபோர்ஸை கொடுக்கணும். நம்ம இப்பவே போய் அடி வாங்கி உட்காந்துட்டோம் அப்படின்னா முத்து கூட நம்மளால விளையாட முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக, எனர்ஜி சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் முத்து தனியா போராடட்டும், ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், ஜெயிக்காட்டி போகட்டும், ஆனால் முத்து கூட நான் விளையாடுற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்றதுக்காக நீ அந்த எனர்ஜி கன்சியூம் பண்ணி உட்காந்துருந்திய. அப்போ உனக்கு எவ்வளவு பயம் இருக்கு. உன்னோட அலைன்ஸ் வச்சு உன்னை நம்பி ஒருத்தன் கூப்பிடுறான், டே எல்லோ டீம் வாடா ஹெல்ப் பண்றான்னு கூப்பிடுறான். நீ அந்த இடத்துல நம்பிக்கை துரோகம் பண்ற. மக்கள் உன் நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதை மீறியும் உனக்கு ஒரு பயம் வருது. ஐயோ எனக்கு முத்து கூட விளையாடணும்னா எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு பயந்து உட்காந்தியே. பயப்படுறத பத்தி நீ பேசுறியாடா? அவருக்கு பயமே கிடையாது. அவர் டிக்கெட் ஃபினாலே அடிக்கலனாலும் பரவாயில்ல, அவரோட நல்ல குணத்துக்காக மக்கள் நாங்க இருக்கோம். நீ எப்படிப்பட்ட துரோகி, முதுகுல குத்துறவன் ரயான் அப்படின்றது ராணுவ வீட்டில் நிறைய பேர் அப்படி இருக்கீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கேம்னு வந்தாலும் நேர்மையா அந்த மனுஷன் நேற்று விளையாண்டார். என்னதான் பசங்க கூட அலைன்ஸ் வச்சது அது தப்பா இருந்தாலும் அந்த இடத்துலயும் எத்தனை இடங்களை பாஸ் பண்ணியிருப்பாரு. பொண்ணுங்களுக்கு மூச்சு விட முடியல, அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் பாருங்க அப்படின்னு அந்த கேமை பாஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அந்த நல்ல குணத்துக்காகவே அவர் வின் பண்ணுவார். நீ டிக்கெட் ஃபினாலே, இந்த டிக்கெட் ஃபினாலேக்காக தான் இந்த அளவுக்கு பேசுற, அந்த இதை நீ எடுத்துட்டு போ. ஆனா அதை வச்சு ஒரு ஆணியும் உன்னால புடுங்க முடியாது. முத்து தான் டைட்டில் வின்னர் அப்படின்றது முடிவாயிடுச்சு. ஸோ பாவம், இன்னும் வேற என்ன சுவாரஸ்யங்கள். எப்போதும் போல ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னா அவனை அடிக்கிறதுக்கு இந்த குள்ளநெறி கூட்டங்கள் வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வந்துட்டு இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிட்டு இருக்காங்க முத்துக்கு எதிராக. பாவம் அது என்ன நடக்கும், அது முத்து எப்படி சால்வ் பண்ணி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்றார் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.